ஒட்டுமொத்த தேசத்தையுமே உலுக்கிய சம்பவம் கர்நாடகா மாநிலம் தக்ஷிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள கோவில் நகரமாக இருக்கக்கூடிய தர்மஸ்தலம். அந்த தர்மஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோவிலுக்கு தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள், குறிப்பாக இளம் பெண்கள் தொடர்ச்சியாக காணாமல் போயிட்டே இருந்திருக்கிறாங்க. இது இடையிடையா இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்திருக்குது. ஆனால் அது பெரிய அளவுக்கு வெடிக்கையில் ஆங்காங்கே ஒரு சில சம்பவங்கள் மட்டும் அப்பப்போ வெளியே வந்துட்டு இருந்துச்சு. முதலாவதா எப்போ வெளியே வந்துச்சு அப்படின்னா 2003 மணிப்பாலை சேர்ந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் கர்நாடகாவிற்கு வர்றாங்க. அவங்க பேர் அனன்யா. மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. டூரிஸ்டாக வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல இந்த மஞ்சுநாதர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த அனன்யா திரும்ப வீட்டுக்கு போகவே இல்லை. மணிப்பாலுக்கு போகவே இல்லை. இதை கேள்விப்பட்டு உடனே அவங்க அம்மா சுஜாதா அம்மா என்ன செய்கிறாங்க, மணிப்பாலில் இருந்து கிளம்பி கர்நாடகாவிற்கு வர்றாங்க. கடைசியாக எங்கே மிஸ் ஆனாங்கன்னு பார்த்தா இந்த மஞ்சுநாதர் கோவிலில் தான் மிஸ் ஆகிருக்கிறாங்க. இப்போ அங்கே அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கோவில் நிர்வாகத்தில் போய் கேளுங்க, அங்கே ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்களும் கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் விசாரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நிர்வாகத்திட்டே போய் விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை முற்றிலும் தட்டி கழிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அம்மா விடமாட்டிருக்கிறாங்க அப்படின்னு தனியாக கூட்டிட்டு போய் தாக்கியதாக சொல்கிறாங்க. அப்படி தாக்கப்பட்டதில் அந்த சுஜாதா அம்மா என்ன செய்கிறாங்க, கோமாவுக்கே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. பெங்களூருக்கு கொண்டு வர்றாங்க. முழிச்சு பார்க்கும்போது அவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. என் மகளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு திரும்ப என்ன செய்கிறாங்க, தர்மஸ்தலாவை நோக்கி போகிறாங்க. இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுஜாதா அம்மா சிபிஐயில் ஒரு கிளரிக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்கிறாங்க. இப்படி சிபிஐயில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருந்தும் எவ்வளோ சட்ட போராட்டத்தை நடத்தியும் இன்னும் வரைக்கும் அவர்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். என் மகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையாவது வெளிப்படுத்துங்க. என்ன நடந்துச்சு, கொன்று புதைச்சிட்டாங்களா, புதைச்ச இடத்தையாவது காட்டுங்க. என் மகனுடைய எலும்பு கூடையாவது தாங்க, அதை இறுதி அஞ்சலி செலுத்தி நான் எங்கள் ஊருக்கு கொண்டு போய் அவளுடைய கல்லறையாவது நான் தரிசிச்சுட்டு இருப்பேன். தயவு செஞ்சு அதையாவது சொல்லுங்க அப்படிங்கிற கோரிக்கையை இன்னும் வரைக்கும் வச்சுட்டு இருக்கிற கொடூரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2012 சௌஜன்யா 17 வயசு ஸ்கூலு ட்ரெஸ்ஸோட என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதே தர்மஸ்தலாவிற்கு போயிருக்கிறாங்க. போன சௌஜன்யா திரும்ப வரவே இல்லை. கடைசியாக அவர்களுடைய குடும்பத்தார்கள் எங்கும் தேடி பார்க்குறாங்க. கடைசியாக இங்கே மஞ்சுநாதர் கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்க. அப்படின்னு போய் தேடி பார்த்ததில் சடலமாக மீட்கப்பட்டாங்க. தெல்ல தெளிவாக இது ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது. ஆனால் யார் செஞ்சா, எதற்காக செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற எந்த கேள்விக்கும் இதுவரைக்கும் பதில் கிடைக்கல. இப்படி காலமாக எடையடையா இளம் பெண்கள், சிறுமிகள் காணாமல் போயிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆங்காங்கே ஒரு சம்பவம் நடக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பூதாகரமாக வெடிக்கையில் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 4ஆம் தேதி ஒரு நபர் வர்றாரு. அவர் யார் அப்படின்னா இந்த தர்மஸ்தலா பகுதியில் துப்புரவு தொழில் பார்த்த பீமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இப்படி ஜூலை 4 வக்கீலுடைய துணையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நான் இங்கே தான் துப்புரவு தொழில் பார்த்தேன். இந்த தர்மஸ்தலா பகுதியில் நான் வேலை பார்க்கும்போது 1995 இருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை பார்க்கும்போது எடையடையா என்ன செய்வாங்க, யாரோ இறந்து போன சடலங்களை தருவாங்க. அதை நான் ஒன்று எரிப்பேன் அல்லது புதைப்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நான் செய்வேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா மிக அதிகமாக இளம் பெண்களுடைய சடலங்கள் வருது. அவர்களுடைய மூஞ்செல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. மர்ம உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்குது. ஸ்கூல் யூனிஃபார்மோட ஸ்கூல் பேக்கோட சேர்த்து ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கேள்வியும் எனக்கு எழுப்பிச்சு. கடைசியாக என்னுடைய குடும்பத்தில் இருந்தே ஒரு பெண்ணை நான் சடலமாக பார்த்து அதை அடக்கத்துக்காக இருக்கும்போது தான் எனக்கு உதிச்சுது. மிகப்பெரிய குற்றத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். 2014 நான் வேலையை விட்டுட்டு வேற மாநிலத்துக்கு நான் போயிட்டேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சடலங்களை எரித்தும் அடக்கம் பண்ணியும் என்னுடைய கையாலேயே செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அவரே அப்ரூவரா விசில் ப்ளவரா என்ன செய்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இப்படி ஜூலை 4 கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. இறுதியாக ஜூலை 13 அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நேரடியாக போகிறாங்க. வக்கீல் துணையோடு போகிறாங்க. ஒட்டுமொத்த உடலையும் மறைச்சிக்கிட்டு அந்த நபர் வர்றார்.
வாய்மொழியாக சொல்வது மட்டும் இல்லாமல் ஒரு பேக் நிறைய வந்து அவர் சடலமாக புதைச்ச இடத்துல இருந்து சில எலும்பு துண்டுகளையும் மண்டை ஓடுகளையும் சேர்த்து வந்து எடுத்துட்டு வர்றாரு. விசாரணை வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்படியாக அந்த துப்புரவு தொழிலாளி சொல்கிற மாதிரி 1995 இருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் அவருடைய சொந்த கையாலேயே வந்து 100க்கும் மேற்பட்ட சடலங்களை வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இது ஒரு நபர் தான். அப்போ இவர் அல்லாத வேற துப்புரவு தொழிலாளிகள் மூலம் வேற ஒரு நபர்கள் மூலம் எத்தனை சடலங்களை வந்து அடக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா இல்லை. ஏறக்குறைய பார்த்தா 400க்கும் மேற்பட்ட பெண்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காணாமல் போன பெண்கள் அப்படின்னு பார்த்தா 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா புனிதமாக கருதக்கூடிய கோவில் நிலத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளால் ஜீரணிக்க முடியல. ஆண்களை விட அதிகமாக வந்து பெண்கள் தான் இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களுக்கு வந்து போய் வேண்டுதலை வந்து வச்சுட்டு வருவாங்க. புனிதமான இடம், பாதுகாப்பான இடம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவ்வளோ மோசமாக செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கோவிலினுடைய புனிதத்தை கெடுப்பது யார் அப்படின்னு வந்து நீங்களே வந்து புரிஞ்சுக்கங்க. கோவிலை தரிசிக்க வந்த இந்து பெண்கள் காணாமல் போகிறாங்க, திரும்ப வரவே இல்லை, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று இவர்களுக்கு அந்த கோவிலின் மீதோ அல்லது அந்த மத நம்பிக்கையின் மீதோ அந்த கடவுளின் மீதோ எந்த ஒரு நம்பிக்கையும் நிச்சயமாக வந்து இருக்காது. ஏதோ தன்னுடைய சுய லாபத்திற்காக பணம் சம்பாதிப்பதற்காக இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். காஷ்மீரில் வந்து கேள்விப்பட்டோம், 8 வயசு சிறுமி ஆசிஃபா அப்படிங்கிற ஒரு சிறுமியை வந்து 8 பேர் சேர்ந்து கோவில் கருவறைக்குள்ள கடவுளுடைய சிலையை வந்து எங்கே வச்சிருப்பாங்களோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்று தூக்கி போட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். அவருடைய அம்மா வந்து சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம பார்த்தோம். நான் எல்லா இடமுமே தேடினேன், என் பிள்ளையை வந்து எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடமுமே தேடினேன், ஆனால் அந்த கோயிலில் மட்டும் தேடுறதுக்கு நான் மறந்துட்டேன், ஏன்னா அது வந்து புனிதமான இடம் அப்படின்னு அந்த சிந்தனையே எனக்கு வரையில அப்படின்னு வந்து அவங்களுடைய இந்த ஆசிஃபாவினுடைய அம்மா வந்து சொன்னாங்க. இப்படி ஒரு புனிதமான இடம் அப்படின்னு ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய ஆசிஃபாவினுடைய அம்மா வந்து நினைக்கிறாங்க. கோவிலில் மட்டும் நான் தேடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் முழுக்க முழுக்க இந்துக்களாக இருக்கக்கூடிய 8 குண்டர்கள் கோவிலினுடைய கருவறைக்கு உள்ளக்க சாமி சிலைக்கு பக்கத்திலேயே வந்து இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து மத நம்பிக்கை இருக்குதா, பயபக்தி இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா, எந்த ஒரு ஒழுக்கமாவது இவர்களுக்கு இருக்குதா, மனிதத்தன்மை இருக்குதா அப்படின்னா யாரு கோவிலை அசிங்கப்படுத்துகிறா, யார் கடவுள் நம்பிக்கையை வந்து கேவலப்படுத்துகிறா, யார் இந்து மதத்தை வந்து கேவலப்படுத்துகிறா அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த இந்த தேசத்தினுடைய மக்கள் வந்து புரியணும். அதனால் இப்படிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி மத ஆலயங்களில் இருந்து தூக்கி எறியப்படணும், சரியான முறையில் தண்டிக்கப்படணும், நல்லவர்கள் கையில் இந்த மாதிரி புனித தலங்களை வந்து ஒப்படைக்கணும். இப்படியாக பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு நீதி கிடைக்குதா, குற்றவாளிகள் சரியான முறையில் தண்டிக்கப்படுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக வந்து நீதி கிடைக்க வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து ஒட்டுமொத்த தேசத்தினுடைய மக்களும் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதையே நாமும் வச்சு இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொற்கை மீடியா.